இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து இப்போ என்னோட Instagram நான் ஓப்பன் பண்ணா எனக்கு அந்த மாதிரி தான் காமிக்குது. என்ன வந்து சில பேருக்கு தெரியும் பட்டர்ஃப்ளை டாட்டர் அஃபிஷியல்னு. நான் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஒரு 13K லைக் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ சடனா எனக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்ன வந்து ஒரு அக்கவுண்ட் வாஸ் சஸ்பெண்டட் அப்படின்னு வந்திருந்தது. சஸ்பெண்டடா? வாட் யூ மீன்? எனக்கு புரியல. எதுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? சம்மந்தமே இல்லாம நான் பாட்டுல ஒரு டான்ஸ் ஆடுவேன். ஏதாவது பிக்சர் போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ என் அக்கௌண்ட்ட சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன கம்யூனிட்டி வயலன்ஸ் ஏதாவது நான் பண்ணியிருக்கேனா? எதுவுமே கிடையாது. ஓகே எனிவே எனக்கு வந்தது மெயில் வந்தது. நான் அப்பீல்னு ஒன்று கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். லைக் அப்பீல் மீன்ஸ் என்னோடய ஐடென்டிஃபைவு, என்னுடைய ஃபேஸு எல்லாமே ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ ஸ்டில் நவ் இன்னைக்கு வந்து எனக்கு 3வது நாள் ஆச்சு நான் அது கொடுத்து. ஸ்டில் நவ் என் அக்கௌண்ட்டை வந்து என்னால் எடுக்க முடியலை. ஆக்சுவலி என் அக்கௌண்ட்டில் 13K தான் இருக்காங்க. எனிவே கம்மியாக தான் இருக்காங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க. கஷ்டப்பட்டேன்னு இல்லை, அதில் ஒரு 4 வருஷமாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனிவே இது என்னுடைய பிஸ்னஸ் கிடையாது. ஸோ இது வந்து பிஸ்னஸாக வச்சுருக்கிறவங்க நிலைமை யோசித்து பாருங்கள். ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது எதனால் பண்ணுறாங்க? இதை ஏதாவது க்யூர் பண்ண முடியுமா? இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் என் அக்கௌண்ட் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு அந்த சஸ்பெண்ட் அந்த மாதிரி வரும்போது அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயம், இது என்ன எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா இதை பற்றி எனக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது. ஸோ ஏதாவது நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.